அவங்களே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் திருமணத்தை நிக்கிறாங்களே, அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து நின்னாங்களா? இல்ல சார், அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணிடுவாங்க? கொலை நடக்குதுல்ல சார், கொன்னுடுறாங்கல்ல. சூப்பர். அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர் என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன். அது கேள்வி. அந்த அதுதான் கேள்வி கேட்பேன். கேட்கலாம். அதுதான் நீங்க வந்து அதுக்கு ஏற்பாடு இல்லைங்கிறதான அதுக்கு அர்த்தமே. நான் சொல்றேன், சொல்யூஷன் வந்து நான் கட்சி ஆபீஸ கல்யாண மண்டபமா மாத்துறதுல இல்ல. ம். சொல்யூஷன் வந்து சமுதாய மனமாற்றத்துல கொண்டு வரணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். பண்ணல. ஏற்பாடு அரசு பண்ணல. அப்படி ஆமா, ஒரு அரசு சிக்கல் ஏற்பாடு இருக்கு. பண்ணாத போது கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்கணும்? ம். இன்னொரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்தா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாதுன்னு சொல்லு. அறிவாலயமா கமலாலயமாங்கிற மேட்டர் இல்ல. ஆட்சியில் இருப்பது யார்? அப்ப நான் கல்யாணம் பண்ண இதுதாங்க திசை திருப்புற வேலை. இல்ல சார். பிரச்சனை என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ம். ஹரிஜன்னு பேர் வச்சோம், பிறகு வந்து எஸ்சின்னு சொன்னோம், பிறகு வந்து தலித்னு சொன்னோம், பிறகு பட்டியல் பேர் மாத்திட்டே இருக்கீங்க. நிலைமை மாறி இருக்கா? இதுதான் இந்த நெரேட்டிவ். நாம் அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைப்போம், விதவை என்று சொல்லக்கூடாது, கைம்பெண் என்று அழைப்போம். விதவைன்னா ஒரு பொட்டு கூட இல்ல, கைம்பெண் 2 பொட்டு இருக்கு.